பிளாக் மண்டே வந்து ஒரு 15-20 நிமிஷம் பண்ணியிருக்காரு. 15-20 நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு இது. அது ஒரு விதமான ஒரு ஸ்கேம், ஒரு வீடியோ கால் ஸ்கேம். அந்த வீடியோ கால் ஸ்கேமில் வந்து பிளாக் மண்டே செம்மையாக நடிச்சிருக்காப்புல, சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டிஸ்ட் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரம் தான் சம்பாரித்த காசெல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி பணம் போட்டு அந்த பண மோசடியில் சிக்கி பணத்தெல்லாம் இழந்து அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் லிவிங்ஸ்டன். அண்ட் லிவிங்ஸ்டன் சாரோட நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அவர் எதிர்த்தாப்பில் உட்காந்து பேசுகிறது அப்படின்னு. ஸோ என்னோடய போர்ஷன் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வரும், அவ்வளோதான். பட் ஓவராலாக இந்த கதையில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணும்போது என்னென்னா, ஏன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போது கதாநாயகன் என்ன சொல்கிறாருன்னா, ஏமாத்துறாங்க ஓகே, ஏன் ஏமாறுறாங்க, உங்களுடைய பேராசை தான் காரணம், நீங்கள் பேராசைப்பட்டதுனால தான் இவளை ஏமாறுறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ரொம்ப போல்டாக சில விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த போல்டாக சொன்ன விஷயம்லாம் இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருக்கிற ஒரு விஷயம். அந்த போல்டாக சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா அதை பண்ணியிருக்காரு கார்த்தி சுரர்.